VVD கோல்ட் வாங்கும் பொழுதும் 25 ml ஃப்ரீ. VVD கோல்ட் 100% பியூர் அண்ட் நேச்சுரல். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் லோகசபா தொடர்கிறது. உட்காருங்க. நான் வரேன் சார். என்னங்க உட்கார சொன்னா போறீங்க? பின் என்ன சார், நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது, இப்பதான் வாங்க உட்காருங்கன்னே சொல்றீங்க. இதுக்கப்புறம் நீங்க பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசுறதுக்குள்ளயும் விடிஞ்சே போயிடும். நான் வரேன் சார். ஆனா உட்காருங்க அம்பலவாயன், உட்காருங்க. அம்பலவாயன், உங்களை நான் எதுக்காக இங்க வர சொன்னா, முதுகு சொரிஞ்சு விடுறதுக்காக வர சொன்னீங்களா? அதுக்கு முப்பல மிஸ் அம்பலவாயன், அந்த ஃபைலை கொஞ்சம் எடுங்களேன். ஏன் சார், இங்க இருக்க ஃபைல் எடுக்கிறதுக்காகவா ரிட்டையர் ஆகி வீட்டுல இருந்த என்ன போன் பண்ணி வர சொன்னீங்க? ஏன் அதை நீங்களே போய் எடுத்துக்க மாட்டீங்களா? ஏன் மிஸ்டர் அம்பலவாயன், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க உங்களை வர சொன்னதே உங்க ரிட்டையர்மெண்ட்டை மட்டும் செட்டில் பண்றதுக்காக. என்னது, என்னோட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் கொடுக்க போறீங்களா? ஆமா மிஸ்டர் அம்பலவாயன், அந்த டீடைல்ஸ்லாம் அந்த மஞ்சள் ஃபைல்ல தான் இருக்கு. அது கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். இதோ ஒரு செகண்ட்ல எடுத்து கொடுக்குறேன் சார். இந்த அதுதான் மிஸ்டர் அம்பலவாயன், உங்க சர்வீஸ் பிரியில உங்க கிட்ட பிடிச்சதெல்லாம் இதுல ஒரு லிஸ்ட் போட்டு வச்சு. ஏன் சார், என் கிட்ட பிடிக்காத வச்சு வேணா ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். லோடன் பேசிக்கிட்டு இருப்பேன், ஆபீஸ்க்கு கரெக்ட் டைம் வர மாட்டேன், உங்களை பத்தி வெளியில இல்லாத பொல்லாத சொல்லுவேன். பிடிச்சத வச்சு லிஸ்ட் போட்டிருக்கேன்னு சொல்றீங்க. அப்படி என்ன சார் என் கிட்ட பிடிச்சது உங்களுக்கு? மிஸ்டர் அம்பலவாயன், ஓ, என் பேர் தானா இது? எங்க தாத்தாவோட பேர், எங்க அப்பா வச்சது. எங்க தாத்தாவை வாடா போடான்னு கூப்பிட முடியாது இல்லையா? அதனால எங்க தாத்தா பேரை எனக்கு வச்சு என்ன வாடா போடான்னு கூப்பிட்டு எங்க தாத்தாவையே வாடா போடான்னு கூப்பிட்டதா சந்தோஷப்பட்டு பாரு எங்க அப்பா. இப்படி சார், உங்களுக்கு யாரு அம்பல வாங்கி வச்சது? பேசாம பொம்பளை வாங்கி வச்சிருக்க. எதுக்கு எடுத்தாலும் பொம்பளை மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட பிடிச்சதுன்னு சொன்னது உங்க சர்வீஸ்ல உங்க சம்பளத்துல பிடிச்சத சொன்னேன். ஏன் சம்பளத்துல நீங்க என்ன சார் பிடிச்சீங்க? ஓ, அன்னைக்கு என் சம்பளத்துல ஒரு சிகரெட் பிடிச்சீங்களே, அதை சொல்றீங்களா? விடுங்க சார், பரவாயில்ல, அதெல்லாம் நமக்குள்ள என்ன. பிடிச்சதுன்னு தெரியாதனமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், அதையே பிடிச்சிட்டு ஏன் என் உயிரை வாங்குற? நான் பிடிச்சதுன்னு சொன்னது உன் சம்பளத்துல பிடிச்ச பிஎஃப் இஎஸ்ஐ லொட்டு லொசுக்கு இடலாயா, அதெல்லாம் சேர்த்து 1,40,000 உனக்கு வருதியா? அதுக்கு ஏன் உனக்கு இவ்வளவு கோவம் வருது? ஒரு சாதாரண பியூனு 1,40,000 பணத்தை எடுத்துட்டு போறான் என்ற காண்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? அது ஏன் சார் இவ்வளவு காண்டா சொல்றீங்க? கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? அதை நான் சொல்லல சார். நான் 1,40,000 வாங்குறேன் இல்லையா, அதை கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்கன்னு சொன்னேன். மிஸ்டர் அம்பலவாயன், நீங்க 1,40,000 வாங்க போறீங்க. இவ்வளவுதான் உங்க சந்தோஷமா? செக் எடுங்க. மிஸ்டர் அம்பலவாயன், இந்தாங்க உங்க செக். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சம்பளவாயன், என்னங்க சார், பேக்க மறந்துட்டீங்களே? மறந்தே போயிட்டு சார், செக் கிடைச்ச சந்தோஷத்துல. தேங்க்யூ சார். மிஸ்டர் அம்பலவாயன், என்ன சார், போயிட்டு வரேன்னு சொல்ல மறந்துட்டீங்களே? அதையும் மறந்தே போயிட்டு சார், போயிட்டு வரேன் சார். மிஸ்டர் அம்பலவாயன், என்ன சார்? மிஸ்டர் அம்பலவாயன், 1,40,000 வாங்குறீங்க. இதை வச்சுட்டு அனாவசியம் செலவு பண்ணக்கூடாது, சிக்கனமா நடந்துடணும். ஓகே? அதாவது ஆபீஸ்ல இருக்கிற எங்களுக்கு ஹோட்டலுக்கு கூட்டுமே ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சோமா, ட்ரிங்க்ஸ் பார்ட்டி முடிஞ்சதும் டின்னருக்கு ஏற்பாடு பண்ணுமா, டின்னர் முடிஞ்சதும் ஆட்டோவுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சுமா இருக்கணும். மிஸ்டர் அம்பலவாயன், பார்ட்டியை பத்தி எதுவுமே சொல்லாம போறீங்களே, ஹோட்டலுக்கு வரவா? ஹோட்டலுக்கு வரவுதான்டா கண்ணா, ஆனா உன்னை கூட்டிட்டு போனா எனக்கு தான் செலவு. வரண்டா ராஸ்கல். காமாட்சி, காமாட்சி, காமோ, அடடே, மாமா சொல்ல வாங்க மாப்ள. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க மாப்ள? சௌக்கியம் இருக்கா? எப்போ வந்தீங்க? வந்து 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் ஆச்சா? காபி டீ ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லையே. டிஃபன் ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லையே. தண்ணி ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லையே. நல்ல வேலை மாப்ள, ஏதாவது கொடுத்துருப்பாங்களோன்னு பயந்தே போயிட்டேன். ஆமா, என்னடா உன் மூஞ்சிக்கெல்லாம் என் அழகான பொண்ணை கொடுத்ததே பெரிய விஷயம், உனக்கு டீ காபி டிஃபன் எல்லாம் கொடுப்பாங்களா? உட்கார ராஸ்கல். அச்சா உட்காரு. காமாட்சி, காமாட்சி, காமு, நீ என்னமோ எங்கடா உங்க அம்மா? தெரியலப்பா. இங்க இருக்கேங்க. என்னங்க? காமாட்சி, எனக்கு என்ன வந்திருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சரியா குளிக்காதனால உடம்புல சொறி சரங்கு தேமல் வந்திருக்கும். காமாட்சி, ஐயோ, தேமல்ல அம்மா பார்க்க மாட்டாங்கப்பா. தெருமுனையில இருக்க ஸ்கின் டாக்டர் தான் பாப்பாரு. ஃபீஸ் 30 ரூபா தான். ஆனா மாத்திரை எல்லாம் அவர் மெடிக்கல் ஷாப்ல தான் வாங்கணும். டேய், விளையாடாதீங்கடா. ஐயே, விளையாட்டு இல்லப்பா, சீரியஸா தான். அவருடைய மெடிக்கல் ஷாப்ல வாங்கலனா விஷ ஊசி போட்டு சாகடிச்சிருவாராம். அவ்வளவு நல்ல கைராசி டாக்டரா. நீங்க போய் ஒரு முறை பாத்துட்டாங்களாம்பா. ஏண்டி காமாட்சி, என் பேர்ல இன்சூரன்ஸ் இருக்க விஷயத்த பசங்க கிட்ட சொல்லிட்டியா? என்ன போட்டு தள்ளுறதுலயே குறியா இருக்கானுங்க. நீங்க கூட தான் என் பேர்ல இன்சூரன்ஸ் போட்டுட்டு தினமும் என்ன பேசியே சாகடிச்சிட்டு இருக்கீங்க. இத நான் யார்கிட்ட போய் சொல்றது? நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் காமாட்சி. நீ சொன்னதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட சொல்லி அந்த பணத்தை எல்லாம் நானே வாங்கிக்கிறேன். ஓ, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. காமாட்சி, நான் ரிட்டையர் ஆயிட்ட விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா? தெரியும். டேய் இளங்கோ, நான் ரிட்டையர் ஆயிட்ட விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா? தெரியும்பா. டேய் ராஜா, நான் ரிட்டையர் ஆயிட்ட விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா? நீ ரிட்டையர் ஆயிட்ட விஷயம் எனக்கு தெரியும். நீ மென்டல் ஆயிட்ட விஷயம் உனக்கு தெரியுமா? ஏன்பா இப்படி பேசியே கொள்றீங்க? கிருஷ்ணா, எவனையோ சாகடிக்கிறே, இவனை சாகடிக்க மாட்டியா? அவன் எப்படா சாகடிப்பான்? இத தூக்கி மண்டியில போட்டா சாகடிப்பான். பேசாம இரு. சும்மா இருடா. ஏங்க, இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? காமாட்சி, இதோ டக்குன்னு சொல்றேன், பட்டுன்னு சொல்றேன், பளிர்னு சொல்றேன், ஃபாஸ்டா சொல்றேன், குயிக்கா சொல்றேன்.
மரியாதையா சொல்லிடுறா. காமாட்சி, நான் ரிட்டையர் ஆன இல்லையா? என் கம்பெனில என்ன கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பணம் 1,40,000 கொடுத்துட்டானுங்கடி. சந்தோஷமே உல்லாசமே சங்கீதமே சம்சாரமே எப்போதுமே தெய்வீகமே அன்னை தந்த சொந்தம் தொடரும் 100 பந்தம் கோடி கோடி ஆண்டு காலம் மண்ணில் வாழுமே. ஆமா, எதுக்கு வயசான காலத்துல இந்த ஆட்ட ஆடிட்டு இருக்கீங்க? முட்டி ரெண்டு வலிக்க போகுது. வாங்க மாமா. ஆட விடுங்க மாமா, பரவாயில்ல. விடுமா சரோ. நான் இந்த ஊருக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா? உன் பழைய ஆளை பார்க்க வந்திருப்ப. ஓ மாமா இருக்கால, அவன் மானம் கண்டுக்க மாட்டான். டேய் வாயை மூடி சும்மா இருடா. அப்பா நேத்து ஒரு கெட்ட கனவு கண்டேன்ப்பா. என்னமா சரோ, நீ ரெண்டு பக்கம் டைலாக்க ஒரே டேக்ல பேசுற மாதிரி கனவு கண்டியா? இல்லப்பா. அதான பார்த்த, நீ எங்க வந்து பேச போற? ஐயோ அப்பா, நீங்க ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்க மாதிரி நான் கனவு கண்டேன்ப்பா. அது சூப்பர் கனவாச்சே. அத போய் கட்ட கனவுங்கற. அந்த மாதிரி கனவு நமக்கு வர மாட்டேங்குது. ஆமா, கனவு காண்ற அன்னைக்கு நைட்டு என்ன சாப்பிட்டு படுத்த? இட்லி. இன்னைக்கு நைட்டு நம்ம இட்லி சாப்பிட்டு கனவு காண்றோம். கனவு காணும் வயசாச்சு. பயமுறா, அது இப்ப ரொம்ப பழசாயிருச்சு. அப்பா அவன் கிடக்குறான்ப்பா. உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? என் உடம்புக்கு ஒண்ணு இல்லமா சரோ, சுகர் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. டாக்டர் டெய்லி வாக்கிங் போக சொல்லியிருக்கார். அதனால மரக்காணத்துல இருந்து சேத்துப்பட்டு வரைக்கும் டெய்லி 10 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கேன். டேய், நீங்க எல்லாம் புள்ளிங்களாடா? வயசான காலத்துல அப்ப தினமும் நடக்க வர்றீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. நாளையில இருந்து தினமும் 10 மைல் நான் பைக்ல வாக்கிங் கூட்டு போறேன். டேய் லூசு மாமா, வாக்கிங் நடந்து தான் போகணும், பைக்ல எல்லாம் போக கூடாது. டேய், எங்க அப்பனை நான் அப்படிதான்டா கூட்டு போனேன். அதனால தான் உங்க அப்பனை ஏமா சீக்கிரம் கூட்டிட்டு போட்டான். மாமா, அவங்க வேணா உங்க மேல பாசம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் உங்க மேல உயிரை வச்சிருக்கேன் மாமா. காலை காட்டுங்க, அமைங்க. அப்பா இவங்களை விடுப்பா, நான் தான்ப்பா உன் மேல பாசம் ரொம்ப அதிகமா வச்சுக்கிறேன். அப்பா நான் உன் கையை முகிறேன்ப்பா. எனக்கு கை வலிக்கலையடா கண்ணா. வலிக்கலையா? ஐயோ, அடிக்காதடா கண்ணா. ஐயோ, அடிக்காதடா கண்ணா. வலிக்குதுடா கண்ணா. ஐயோ, ஐயோ, அடிக்காதடா. இப்போ உனக்கு கை வலிக்குதாப்பா? ரெண்டு கையும் பயங்கரமா வலிக்குதுடா. அப்பா நான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். நான் உன் கையை இப்ப அமுக்குறேன்ப்பா. முன்னாடி பாத்துட்டு இருக்க, கையை முகடி. எப்பா எப்பா, என் மேல தானப்பா உனக்கு பாசம் அதிகம், உன் மேல தானப்பா எனக்கு பாசம் அதிகம். ஆளாளுக்கு கைய கால அழுத்தும் போதும் நான் எதை முடிச்சு அழுத்துறதுன்னே தெரியலையே. கழுத்துக்குது, கழுத்தை முடிச்சு அழுத்துறேன். காமாட்சி, என்னங்க? நம்ம பசங்க கைய முக்கிறேன், கால முக்கிறேன், கழுத்த முக்கிறேன்னு கையில இருக்க பைய முக்க பாக்குறானுங்க. இதை தூக்கிட்டு ஓடிடுமே. பையன் அங்க போயிடுச்சு. அப்பாடா, ஒரு வழியா இதுங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். தங்களை அன்புடன் வரவேற்குது. எங்கடா வரவேற்குது? பணத்தோட வந்த என்ன பாவாடையோட நிறுத்திருச்சா இந்த சென்ன பட்டணம். ஐயோ சிவா, நீ எங்கடா இருக்கிற? நான் உன்னை தேடுறேன்டா. சிவா, நீ எங்க இருக்கிற?